கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடியவர்கள் உடலை அடக்கம் செய்யும் போது ஏதேனும் பிரச்சனை செய்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் தற்போது அவர்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு தற்போது அவசர சட்டத்தை பிறப்பித்திருக்கிறது. உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்யும் போது அதை தடுக்கக்கூடிய வகையில் ஏதேனும் முயற்சி மேற்கொண்டால் அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அவசர சட்டத்தை தற்போது தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலமாக அவ்வாறு அது போன்ற தவறான உதாரணங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஓராண்டு முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய வகையில் இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொரோனா பணியில் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் பொது பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். இதுபோன்ற கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடியவர்களுக்கு அடக்கம் செய்யும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்க கூடாது, அதற்கு உரிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் சங்கம் சார்பாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. இது தொடர்பான கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், தற்போது அவசர சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம் எல்லாம் என்னென்ன? தேவபிரியன், தமிழக அரசு இந்த முக்கியமான நேரத்தில் ஒரு சட்டத்தை இன்றைக்கு பிறப்பித்திருக்கிறது. அதாவது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 பிரிவு 74 படி அபராதம் உட்பட குறைந்தபட்சமாக ஓராண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை இந்த சிறை தண்டனை விதிக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசினால் அறிவிக்கை செய்யப்பட்டு தொற்று நோயினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வதையோ அல்லது தகனம் செய்வதையோ தடுக்கும் செயலில் ஈடுபடுபவர்கள் மீதும் தடுக்க முயற்சிப்பதை தமிழ்நாடு பொது சுகாதார சட்டத்தின்படி குற்றமாக்கி கடுமையான தண்டனை வழங்கும் நோக்கில இந்த அவசர சட்டத்தை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. நாம கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோம், மருத்துவர் சைமனுடைய உடலை தகனம் செய்ய முற்பட்ட பொழுது அந்த பகுதி மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மிக ஒரு மன வேதனைக்கான ஒரு சம்பவம் என்பது நடைபெற்றது என்பதை நமக்கு அறியும். அதை தொடர்ந்து தமிழக அரசு பல்வேறு நம்பிக்கைகளை தொடர்ச்சியாக அரசு மருத்துவர்களுக்கும் அளித்து வந்தது. குறிப்பாக முதலமைச்சர் நேரடியாக மருத்துவரிடம் பேசி மருத்துவர் பக்கம்தான் எப்போதும் அரசு துணை நிற்கும், நம்பிக்கையோடு பணியாற்றுங்க என்கிற வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருந்தார் என்பதும் நமக்கு அறிந்த செய்தி. எனவே அந்த வகையில தமிழ்நாடு அரசு தற்பொழுது இந்த அவசர சட்டத்தை இன்றைக்கு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு காலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மான் கி பாத் உரையின் போது கூட மருத்துவர்கள் எதிரான செயல் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அப்படியான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மீது தொடுக்கப்படும் எந்த ஒரு எதிர்ப்புக்கும் நிச்சயமாக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என பிரதமர் உறுதி அளித்திருந்தார். அதனோட ஒரு பகுதியாக இன்றைக்கு தமிழக அரசு இந்த மிக முக்கியமான நேரத்தில் ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை இது பொது சுகாதார சட்டத்தின் படி இது போன்ற எதிர்ப்பு தெரிவிப்புகள் மீது குற்றமாக்கி கடுமையான தண்டனை வழங்கும் நோக்கில இந்த அவசர சட்டம் என்பது தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மீண்டும் ஒருமுறை அந்த சட்டத்தின் பெயரை குறிப்பிட்டு சொல்கிறேன். தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 பிரிவு 74 படி அபராதம் உட்பட குறைந்தபட்சமாக ஓராண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்பதை தமிழக அரசு இன்றைக்கு ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. தேவபிரி. அபினேஷ், தற்போது இந்த அவசர சட்டம் மூலமா ஓராண்டு முதல் 3 ஆண்டு வரை தண்டனை கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கான மருத்துவர்கள் தரப்புல இருந்து இன்னும் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க, கடுமையான தண்டனைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அது மட்டும் இல்லாம மற்ற சிக்கலும் ஒரு நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. அதை பத்தி வேற ஏதாவது கூடுதலான இந்த அவசரத்துல இடம் இருக்கா? மருத்துவர்களை பொறுத்த இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் உலகம் முழுவதுமே ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கு. இந்த நேரத்துல மருத்துவர்களுடைய பணி என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அந்த வகையில தமிழக அரசை பொறுத்தவரை தமிழகத்தில் 561 மருத்துவர்கள் இந்த கொரோனா நோய் தொற்று காரணமாக தமிழகம் முழுவதும் பணியாற்றி வராங்க. குறிப்பாக மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் என இந்த மிக முக்கியமான நேரத்தில் அவருடைய பணி என்பது இன்றியமையாதது. தொடர்ச்சியாக அரசு மருத்துவர்கள் பக்கம் இருக்கிறது. மருத்துவர்கள் தரப்பிலிருந்தும் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, மிக அதிகமான கோரிக்கையும் வைத்திருக்கிறாங்க. அதாவது அவருடைய பணி என்பது ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸா இருக்கிறாங்க. அதனால அவருடைய பணியை நிச்சயமாக இந்த நேரத்தில் பொதுமக்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும், அதே நேரத்தில் எதிர்பாராத விதமான முறையில் இதில் உயிரிழக்க நேரிட்டால் அந்த அவர்களுடைய உடலை அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல இது போன்ற விரும்பத்தக்காத நிகழ்வுகளை
பொதுமக்கள் கைவிட வேண்டும் என்பதுதான் அரசு ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. அதை கடுமையாக்க வேண்டும் என்பதுதான் இதை உடனடியாக அரசு ஆவணம் செய்து இந்த அவசர சட்டத்தை இன்றைக்கு பிறப்பித்திருக்கிறாங்க. என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நோய் தொற்றினுடைய தீவிரம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே தமிழகத்தில் இந்த ஊரடங்கு என்பது மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிப்பதற்கான உள்ள சூழலில் பொதுமக்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, அதற்கு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் தரப்பிலிருந்து வைத்த கோரிக்கைக்கு ஒரு பலனாகத்தான் இந்த சட்டத்தை அவசர சட்டமாக இன்றைக்கு தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. அந்த வகையில் நிச்சயமாக மருத்துவர்கள் பக்கம்தான் அரசு இருக்கிறது என்பதை இந்த சட்டத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. தேவப்பிரி, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நபர்களுடைய உடலை அடக்கம் செய்யும் போது அல்லது இறுதி நிகழ்ச்சிக்கு ஏதேனும் இடையூறு செய்தால் அவர்களுக்கு உரிய தண்டனை பிறப்பிக்கப்படும். அதற்கு ஏதுவாக தற்போது பொது சுகாதார சட்டத்தில் தற்போது திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அவசர சட்டத்தையும் தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க அபினேஷ். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.